கைஸ் இன்னைக்கு டே இன் மை லைஃப் எடுக்கிற அளவுக்கு என்ன ஸ்பெஷல் டே அதை சொல்லுங்க. இது வந்து அட்சய திருதி. ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் இருக்கு. அது வந்து இன்னைக்கு அட்சய திதி அப்படிங்கிறதுனால சில்வர் கோல்டு எல்லாமே வாங்கலாம். மேடம் வந்து மெட்டி பார்க்குறாங்க. இது ஓகே, இது ஓகேவா? நல்லா இருக்கு. இங்கே இருந்து ஸ்டோன் இது கூட கியூட்டா இருக்கு. நல்லா இருக்கு. கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கியூட்டா அழகழகா இருந்துச்சு இல்ல மேம்? நல்லா இருந்துச்சு. சௌந்தர்யா மூவி ரிவ்யூ தனியா நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம்ல, ரிவ்யூவர் அப்படின்னு. ஓகே அடுத்து வந்து வெள்ளி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் கோல்டு. மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். காய்கறி மார்க்கெட் மாதிரி எல்லாமே கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னாங்க, ஆனா இங்க பார்த்தா அப்படியே தெரியுது. கைஸ் வாங்கிட்டோம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சௌந்தர்யா ஆறுமுகம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா டே இன் அவர் லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இன்னைக்கு டே இன் மை லைஃப் எடுக்கிற அளவுக்கு என்ன ஸ்பெஷல் டே அதை சொல்லுங்க. இது வந்து அட்சய திருதி. அதனால வந்து சரி நம்மளால முடிஞ்சதை வந்து கவர் பண்ணலாம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் இருக்கா, அதனால அதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சதும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டோம். இப்ப கிளம்பி எங்க போறோம், என்ன பிளான் அப்படிங்கறதுலாம் தொடர்ந்து பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு டே இன் மை லைஃப்ல என்னடா சடனா வந்திருக்கோம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் இருக்கு. அது வந்து ஃபியூச்சர்ல பாப்பீங்க. அது என்ன குட் நியூஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல விஷயம் வந்து எங்க வாழ்க்கையில வந்து நடக்க போகுது. நாங்க பிளான் பண்றது. ஆமா, நல்ல விஷயம் நடக்க போகுது. உடனே ப்ரெக்னென்ட்டான்னு கேட்காதீங்க, அது இல்லை. இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து கெஸ் பண்ணி போடுங்க. ஓகேவா? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி போடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து போகிறோம். எதுக்கு போகிறோங்கிறதெல்லாம் பாருங்கள் நீங்கள். அது இப்போ தான் வந்து நாங்கள் பண்ணிட்டு வந்தோமா, ஒரே ஹாப்பி எங்களுக்கு. உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். அது வந்ததுக்கப்புறம் அது ஒரு தனி விலாகாக, எக்ஸைட்டிங் விலாகாக நான் போடுவேன். நான் அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஜாலியா என்னன்னு சொல்லணும்னு இங்கே வரைக்கும் இருக்கு கைஸ், ஆனால் உங்களுக்கு சஸ்பென்ஸ். அது நெக்ஸ்ட் இப்போ எங்கே போக போகிறோங்கிறதெல்லாம் பாருங்க. நமக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கனவு ஆசைகள் இருக்கும். அதில் ஒன்று வந்து நம்மளுக்கு பிடிச்சதை வந்து செய்யும்போது எப்போவுமே வந்து தனி சந்தோஷம்தான். சார் வந்தது எங்கே வந்திருக்கீங்க? ஸ்டார். ஃபஸ்ட்டு வந்து மூவி டிக்கெட் புக் பண்ண போகிறோம் கைஸ். இன்னைக்கு வந்து அட்சய திதி ஸ்பெஷலாக வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம போய் பார்ப்போம். மூவி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 150 rupees ஆச்சு. இப்போ வந்து மூவி டிக்கெட் வந்து 320க்கு தான் நாங்கள் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்பீங்க. நான் ஒரு குட்டி ஷாப்பிங் போகலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம் என்னங்கிறது. இன்னும் நிறைய நடக்க போகுது, அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம், ஸோ தட் டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சப்வே போயிருந்தோம். நான்வெஜ் சாப்பிட்லான்னா நீங்கள் வந்து அட்சய திதி நைட்டு பார்த்துக்கலாம். சப்வே ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் வித் கார்ன் அண்ட் பீஸ் வெஜிடபிள்ஸ். ஜாலி தான். இன்னைக்கு ஒரு குடி வரலையேன்னு நினச்சேன். மிக்ஸ் பண்ணுங்க, டேஸ்ட் பார்ப்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதான் எங்களோட லஞ்ச் கைஸ். சூப்பர். நானும் நல்லா வெளுத்து கட்டிக்கிட்டு மசாலா தோசை இட்லின்னு. ஆமா, அதை காமிக்க மறந்துட்டோம். காம்போ டிஃபன் என்ன ஒரு இதை எடுத்துருந்துருக்கலாம். அதையுமே மறந்துட்டோம். 99 rupeesக்கு வந்து காம்போவாக கொடுப்பாங்க டிஃபன்.
அது சாப்பிட்டோம். அடுத்தது வந்து இப்போ கார்ன் அண்ட் பீஸ் வெஜிடபிள் சாலட் வித் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் சப்வேல. சாப்பிட்டு சொல்லுங்க நீங்க. சாப்பிட்டு வரோம் கைஸ். எங்களோட சாப்பிடும்போது வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட் கூடவே. ரியலி லக்கி அங்கே இருக்க பீப்புள் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அச்சய திதி அப்படிங்கிறதுனால சில்வர் கோல்டு எல்லாமே வாங்கலாம். இந்த ஷாயாங்கிற ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே சில்வர் தான். மெட்டி பார்க்குறாங்க. இது ஓகேவா? இது ஓகேவா? இதே மாதிரி இருக்குமா இல்லையா? உங்களுக்கு எது தோணுதோ பாருங்க, சொல்லுங்க. இது 2 செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எது எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க. காமிங்க. அழகா இருக்குல்லண்ணா. ஆமா. நான் பார்த்திங்கன்னா மெயினாக எனக்கு மெட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். டோரிங் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கலெக்ஷன் இருந்துச்சு. பட் அதுலேயுமே வந்து பயங்கர க்யூட்டாக சூப்பராக வந்து க்யூட்டாக நிறையா வந்து பார்க்க முடிஞ்சுது. அதில் வந்து குட்டியாக நான் பிக் பண்ணேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் டெய்லி யூஸ்க்கு வியர் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து பெருசாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப க்யூட்டாக குட்டியாக வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஷாயா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ப்ளஸ் நான் இங்கே போகணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஷாப்பு. சரி அச்சய திதி இன்றைக்கி போய் நம்ம வாங்கிடலாம் சில்வரில் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இங்கே போயிருந்தோம். இங்கே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவல். எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சில்வரில் இந்த லுக்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது சூப்பராக. இதெல்லாம் ரிங்ஸு, ஹேண்ட் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி மாம்ஸ் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. இங்கே இருந்து ஸ்டோன் சூப்பராக இருக்குல்ல. இங்கே நிறைய வித்தியாசமாக இருக்கு. ஐஷு, வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் திஸ்? இந்த செயின்லேருந்து எல்லாமே சூப்பர். எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாம். நல்லா இருக்கு. இது கூட க்யூட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. காமிங்க. இது வந்து நெக் செயின் வித் இயரிங்கு. அப்புறம் இது கொலுசு அதே மாடலில் பிரேஸ்லெட். சூப்பர். இங்கே இருக்க ஜுவல்லரி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னைஸ்டாக இருந்துச்சு. அவ்வளோ யூனிக்காக ஃபைன் டிசைன் பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் சில்வரில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஜுவல்லரியை வந்து டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து நானே வந்து வியந்து போயிட்டேன். பிகாஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் வந்து கலெக்ஷன் இருந்துச்சு. பட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சில்வரில் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸில் கலெக்ஷன்ஸ் நான் பெருசாக நம்ம நார்மல் கோல்ட் ஜுவல்லரி ஷாப்லாம் வந்து நான் பார்த்ததில்ல. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ஜுவல்லரிஸ் கிடையாது, சில்வர் ஜுவல்லரியில் தான். அதில் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஸ்டோன் ஒர்க், அதுக்கப்புறம் எனாமல் ஒர்க், அப்புறம் கோல்டு பிளேட்டிங் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட நான் கேட்டேன் எப்படி வந்து இது கலர் ஃபேட் ஆகாமல் இருக்குமா, பாலிஷ் வந்து போகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 months வாரண்டி இருக்காமா. நம்ம ஏதாவது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாலுமே அவங்க வந்து உடனே வந்து நமக்கு அந்த ஜுவல்லரியே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்களாமா. சப்போஸ் கலர்லாம் வந்து போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் சில்வர் ஷாப்பில் கொடுத்தா நமக்கு வந்து அந்த கோட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பாலிஷிங்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதும் சொன்னாங்க. போய் இப்போ சில்வர் ஜுவல்லரிஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகழகாக இருந்துச்சு இல்லை மேம்? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருச்சா? ஆன்டிக் பீஸ் வந்து எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. சார் வந்து இப்போ பேமெண்ட் பண்ண மாட்டாராம். மூவி முடிச்சு நல்ல டைமில் தான் பேமெண்ட் பண்ணுவாராமா. அதனால வந்து வெயிட் பண்ணுறோம். நம்ம அப்புறமே மூவி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா? மூவி டைம் வந்து 3:20. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்போவுமே மாலில் பார்த்திங்கன்னா ஏதாவது டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் வர ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை அங்கே மாப்பிள்ளை பொண்ணாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நிற்க வச்ச மாதிரி அழகாக லுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அது பார்த்து வச்சுட்டு வந்துருக்கோம்ல கைஸ். அதுக்கப்புறம் வந்து வேலை வந்து
வந்துட்டோம். மூவி பார்க்க போகிறோம். மணி 3:10 ஆச்சு. போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களுக்கு இன்னைக்கு படம் ரிவ்யூ சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல ரிவ்யூ சொல்லி. அதனால நான் இன்னைக்கு வந்து மூவி ரிவ்யூ, சௌந்தர்யா மூவி ரிவ்யூ. தனியாக நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம்ல, ரிவ்யூவர் அப்படின்னு. சொல்லுங்க guys. பிடிக்கும் உனக்கு பிடிக்காது. நம்ம காலையில் 4 மணி ஷோலாம் வந்து பார்க்க மாட்டோம். அதனால ஓகே. எப்போவுமே மாலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஒரு ஷீட் கொடுத்து அதில் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். சும்மா கால் பண்ணுவாங்கன்னு. இந்த டைம் நான் கோத்து விட்டுட்டேன், அதனால என் நம்பரை எழுதிட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுமே கால் பண்ணாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க கைஸ். அரண்மனை படத்துக்கு கூப்பிட்டேன், வரல. பேய் யாருக்கு மட்டும் வந்துட்டீங்க? பேய் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அது குழந்தைங்க பார்க்குற படம் தான், பேய் படம். எங்கள் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பிவிஆரில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம் பார்க்குறது. இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம், படம் எதுக்கு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு தான். அங்கே எனக்கு வந்து கேரமல் பாப்கார்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அன்றைக்கி வந்து மெஷின் ரிப்பேராக வீக்கெண்ட் வரைக்கும் கேரமல் பாப்கார்ன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப சேட் ஆகிட்டு வந்து எனக்கு ஸ்நாக்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். நீ உன் மீசையை மறக்க வைக்க முடியாத என்ன? இன்டர்வல் கைஸ் எப்படி இருந்துச்சு? படம் செமையா இருக்கு. கவின் வந்து இப்படியே போயிட்டே இருக்காரு மேல. மாசா தெறிக்க விட்டுருக்காங்க. படம் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் நல்லா எமோஷ்னலாக அது ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபுல் படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம் நாங்கள். ஓகே, செம்மையாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இன்டர்வல் வரைக்கும் சூப்பர். எனக்கு ஒரு சீன்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. எண்டில் நல்லா ஆக்டிங் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரே ஆக்சுவலி நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண படம் நல்லா இருக்கும் அப்படின்னு அது பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் ஃபுல் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டோம் கைஸ். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவியில் வந்து மெயினான மேஜர் ரோல் எது ப்ளே பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சாங்ஸ் தான். வேறு லெவல். அது கேட்கும்போது ஃபீல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக இருக்கட்டும், அந்த யுவன் வாய்ஸ் கேட்க கேட்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் அண்ட் வைபே வந்து தனி தான். அது நம்ம பிவிஆரில் வந்து நல்லா சவுண்டாக வைப்பாங்களா, அதெல்லாம் வச்சு கேட்கும்போது அப்படி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணி பாருங்கள். யுவன் ராக்ஸ் தி ஷோ. ஆக்சுவலாக இன்னைக்கு மூவி பார்த்தீங்களே, எப்படி இருந்துச்சு? மூவி வந்து உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த கொஞ்சம் ஃபீல் இருக்கு. ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு செம்மையாக இருந்துச்சு. கவின் ஆக்டிங் வந்து சொல்லியே ஆகணும். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ட்ரெய்லர் பார்த்தப்போ மூவி செம்மையாக இருக்கும்னு நான் இவங்ககிட்ட சொன்னேன். நான் அது மாதிரியே செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லா ஒர்த்து. கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்து இந்த மூவி. கண்டிப்பாக நல்ல ஆக்டிங், அதுக்காகவே பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படமே. லாஸ்ட் ஒரு ஒன் ஷாட் தானே அது. ஒரு டைரக்டரோட டச் இருக்கு அதுல. படம் பார்க்கும்போது அது தெரியும். அதனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒன் ஷாட் இது இவங்க சொல்லி தான் நான் நோட் பண்ணேன். ஃபுல்லாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு கிட்ட ஒன் ஷாட்டு லாஸ்ட்டில். இடையில கட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாம அதை மறைச்சிடுவாங்க. சொல்ல முடியாது நம்ம எப்படி இல்லை. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு மூவி. போய் பாருங்க கண்டிப்பாக. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோங்கிறத கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஷாயாக்கே வந்து திரும்ப போய் நம்ம செலக்ட் பண்ணி வச்சோம்ல மெட்டி அண்ட் இயரிங், அதில் வந்து இயரிங் வந்து ஓகே நம்ம வந்து மெட்டி வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம், குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இயரிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டி மட்டும் வாங்கிட்டேன். இந்த மெட்டி தான் நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். அது பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1400 ரேஞ்சில் வந்துச்சு. 360 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ 1400க்குள்ளே தான் அது. ஈச் பீஸ் வைஸ் தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, வாங்கிட்டேங்க. இப்போ
குட்டி ஷால். காமிங்க இங்கே லெட்ரு எழுதியிருக்கிறது. தெரியலையா? தெரியுது. மெட்டி வாங்கியாச்சு. அடுத்து நம்ம எங்க போறோம்? அடுத்து வந்து வெள்ளி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு கோல்டு. மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். பாருங்க எதுக்காக அப்படிங்கிறது சர்ப்ரைஸ். யாருக்கு சர்ப்ரைஸ்? உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியுமா என்னங்கிறது எங்க 2 பேருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்க்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். என்னங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து க்யூட்டாக நெக் செயின்ஸ் அண்ட் இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டயர்ட் ஆயிட்டீங்களா? காய்கறி மார்க்கெட் மாதிரி எல்லாம் அப்படியே கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தா அப்படியே தெரியுது. டைமண்ட் பாருங்க. அக்ஷய தீதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் வந்து நிறைய டைமண்ட் அண்ட் கோல்டு வந்து கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நிறைய வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் போகிற மாதிரி க்யூட்டான ஜுவல்லரிஸுமே வந்து வச்சுருந்தாங்க. மேபி இந்த டைம் நிறைய சேல் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் மெயினாக எதுக்காக போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல கரெக்டாக இந்த டைமுக்கு நம்ம ஆர்டர் பண்ணது ரீச் ஆகும் அப்படின்னு. நாங்கள் பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு போய் அவங்க ராசிக்கல் மோதிரம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்சய திதி அப்போ நமக்கு வந்து ரீச் ஆகிருச்சு. அதை தான் நம்ம இன்னைக்கு கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே இங்கே போடுங்க. ரைட்லேவா? சைஸ் ஓகே. வெற்றியா? ஓகே கைஸ் வாங்கிட்டோம். சாருக்கு இன்னைக்கு வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். போன தடவை வேலண்டைன்ஸ் டே vlogல வந்து இதுதான் வாங்கியிருந்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரூபி ஸ்டோன் மாதிரி இருக்கும். போன இதுலேயே பர்த்டே vlogலேயே காமிச்சிருந்துருப்பேன், நான் பார்த்துருந்துருப்பீங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போடுறதுக்குமே எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுது. கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் மாடர்னாகவும் தெரியுது. போடுறதுக்கெலாம் நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லா இருக்குது. அதனால் மலபார் வந்து பொதுவாகவே எங்களுக்கு பர்சனலாக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். அதனால தான் நாங்கள் அது ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்னைக்கு அக்ஷய திதி நாளன்னைக்கு ஒரு சேமிப்பு வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கும். சில்வர் வேற ஃப்ரீயாக வந்து. ஆமாம், 6 கிராம்ஸ்க்கு வந்து சில்வர் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சூப்பர். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த குட்டியான அக்ஷய திதி vlog வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐஷு மேம் சவுந்தி ஐஷுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங்.